சீரியல் நடிகர் கார்த்திக், காயத்ரி இவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்காங்க. இந்த சந்தோஷமான விஷயத்த அவங்களுடைய சமூக வலைதள பக்கத்துல சொல்லியிருந்தாங்க. எங்க வீட்டுக்கு ஒரு லிட்டில் பிரின்சஸ் வந்தாச்சுங்க அப்படின்னு சொல்லி இந்த சந்தோஷமான விஷயத்த அவங்க பதிவிட்டதை பார்த்ததுமே ரசிகர்கள் அவங்களுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லியிருக்காங்க. வானத்தை போல சீரியல் புகழ் நடிகர் அஸ்வின் கார்த்திக் மற்றும் மேக்கப் ஆர்டிஸ்டான காயத்ரி இவங்க 2 பேருமே 2023 திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. காயத்ரி அவங்க கர்ப்பமா இருந்த நிலையில முதல் குழந்தையை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாங்க இந்த ஜோடின்னு சொல்லலாம். வளைகாப்பெல்லாம் ரொம்பவே நல்லா நடத்தியிருங்க. இப்ப காயத்ரி அவங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கிற ஒரு சந்தோஷமான செய்திய சமூக வலைதளத்துல கார்த்திக் அவரு மகிழ்ச்சியா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இவர் பதிவிட்ட இந்த பதிவுக்கு நிறைய பிரபலங்களும் வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதுல ஸ்ரீதேவி அசோக் அவங்க கங்க்ராச்சுலேஷன்ஸ் டா அப்படின்னு சொல்லி அவங்களோட வாழ்த்த சொல்லியிருந்தாங்க. அடுத்து கேப்ரிலா அவங்களும் வாழ்த்துக்கள் தங்கமே அப்படின்னு சொல்லி அவங்களோட வாழ்த்துக்களை சொல்லியிருந்தாங்க. அடுத்து டிவி ஆக்டர் ஈஸ்வர் அவரும் கங்க்ராஜ் மஸ்டா அப்படின்னு சொல்லி அவரோட வாழ்த்துக்களை சொல்லி இருந்தாரு. அப்புறம் பிரியா பாலகுமரன் அவங்களும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. அடுத்து வைசாலி அவங்களும் வாழ்த்துக்கள் கார்த்திக், ஃபைனலி பிரின்சஸ் ஹாஸ் அரைவ்ட் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. இந்திரஜா அவங்களும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ணா அண்ட் அக்கா அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. ஷாம்லி அவங்களும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்லி இருந்தாங்க. சபானா அவங்களும் ஐயா கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஹார்ட் இமோஜியை பதிவிட்டு இருந்தாங்க. ஸ்வேதா அவங்களும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்லி இருந்தாங்க. அடுத்து சாலு அவங்களும் விஷ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் மகாலட்சுமி அவங்களும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்லி இருந்தாங்க. விஜய் கல்யாணி அவங்களும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்லி இருந்தாங்க. திவ்யா மேனன் அவங்களும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்லி இருந்தாங்க. எல்லாருமே ஹார்ட் இமோஜியை பதிவிட்டு இவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி ரொம்ப சந்தோஷமா இந்த பதிவுகளை பதிவிட்டு இருந்தாங்க. லிட்டில் பிரின்சஸ் எங்க வீட்டுக்கு வந்தாச்சுன்னு இவர் சந்தோஷமா சொன்னதை பார்த்த ரசிகர்களும் நிறைய லைக் எல்லாம் பண்ணி அந்த புகைப்படத்துக்கு வாழ்த்துக்கள் எல்லாம் கூட சொல்லி இருந்தாங்க. நம்ம சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். சமீபத்துல நாகச்சைதன்யா அவங்க சாய் பல்லவி நடிப்புல வெளியான படம் தான் தண்டல். இந்த படம் தமிழ்லயும் வெளியாக இருக்கு. படத்தோட ட்ரெய்லர் வெளியீட்டு விழா சென்னையில நடந்துச்சு. சிறப்பு விருந்தினரா பங்கேற்ற நடிகர் கார்த்தி சாய் பல்லவி அவங்கள புகழ்ந்து பேசினாரு. சாய் பல்லவி அவங்க பேசும்போது கார்த்தி அவங்கள வெக்கப்பட வச்சாங்கன்னு சொல்லலாம். அதே போல கார்த்தி அவங்க பேசும்போது சாய் பல்லவி அவங்கள நீங்க ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப நல்லா நடிக்கிறீங்க, ஒவ்வொரு கதாபாத்திரமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க, இதனாலதான் பசங்க எல்லாம் உங்க மேல பைத்தியகாரத்தனமா இருக்காங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி இருந்தாரு. அமரன் படம் பார்த்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட நான் பேசினேன். மலர் டீச்சரா இருந்தாலும் சரி, இந்துவா இருந்தாலும் சரி, அந்த படத்துக்கு நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பாராட்டி பேசியிருந்தாரு. இந்த விஷயங்கள் சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்குங்க. சாய் பல்லவி அவங்கள இப்ப எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. சொல்ல போனா நிறைய ஃபேன்ஸும் உருவாகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அடுத்தடுத்து அவங்களுடைய பட வேலைகள்லயும் கவனம் செலுத்திட்டு இருக்காங்க. நல்ல கதைகளை தேர்வு செஞ்சு நடிக்கிறது அவங்களுடைய மிகப்பெரிய ஆசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் அமரன் படத்துல எப்படி கதையை தேர்வு செஞ்சு நடிச்சாங்களோ அதே போலதான் அடுத்தடுத்து அவங்களுடைய கதை தேர்வும் இருக்கும்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. சோ ரசிகர்களும் அடுத்த படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னவோ அதையும் சொல்லுங்க. இன்னும் இது போல நிறைய சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.